வெல்கம் டு மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது. இந்த மணிநாடுங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, பங்குச்சந்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், அதன் மூலமா அவங்க பயனடையறத அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூப் சேனலோட மெயினான நோக்கம். எதுக்காக இப்ப இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடந்த 1 வருடமா பங்குச் சந்தையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷம் நான் தேடி தேடி கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கும், இனி இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அந்த விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல நான் தொடங்கியிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே பங்குச் சந்தையில நான் வந்திருக்கணும். ஆனா, அப்போ எனக்கு இருந்த ஒரு பயத்தோட காரணத்தினால நான் பங்குச் சந்தைக்கு வரல. இப்ப நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு அப்ப நல்ல கிளியரா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ, ஒரு டீட்டெயிலா சொல்லியிருந்தாலோ, நான் முன்கூட்டியே நான் பங்குச் சந்தைய ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்க எல்லாரும் இது ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு, நீங்களும் ஒரு முன்கூட்டியே பங்குச் சந்தைய தொடர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லாபம் நீங்க முதலீடு பண்றது, முதலீடு ஈட்டுறது அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதோட ஒரு காரணத்துக்காகவும் தான் நம்ம இந்த பங்குச் சந்தைய வந்து பத்தி பேசுறது. இந்த யூடியூப் சேனல்ங்கிறது அதோட நோக்கம் தான். ஒரு வீடியோலயும் நம்ம டெய்லி பேசிஸ்ல வீடியோ போடப் போறோம். அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, பங்குச் சந்தை பத்திய சில விஷயங்களையும், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிலவரங்களையும் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நாளும் நம்ம சின்ன சின்ன அப்டேட்ஸ் மூலமா நம்ம கொடுக்கப் போறோம். இந்த வீடியோக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி பங்குச் சந்தையில முதலீடு பண்ணலாம்? என்னென்ன முறைகள நம்ம தவிர்க்கணும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி, நம்ம மணிநாடு யூடியூப் சேனல்ங்கிறது பேசிக்கா இப்ப என்ட்ரி லெவல்ல பங்குச்சந்தை என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது. பங்குச்சந்தை அப்படிங்கிறதுல எனக்கு நெறைய டவுட்டுகள், சந்தேகங்கள் இருக்குது. தயக்கங்கள் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் பங்குச்சந்தையில வராம இருக்கிறேன். அப்படிங்கிற மாரியான நபர்களுக்கு ஒரு விளக்கம் குடுத்து, அவங்கள பங்குச்சந்தையில முதலீடு தொடங்க வைக்கிறதுக்கான ஒரு யூடியூப் சேனல் தான் மணிநாடு. பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம இங்க சொல்லப் போறோம். உதாரணத்துக்கு பங்குச்சந்தைனா என்ன? அதுல என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனங்கிறது வந்து அது வளர விரும்புது. அதோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ண விரும்புறாங்க. அதோட உற்பத்திய வந்து கூட்ட விரும்புறாங்க. அதோட லாபத்த பெருக்க விரும்புறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுங்கிறது வந்து பணம் தான். இந்த பணத்த அவங்க பலவிதமா திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து டைரக்ட்டா அவங்களோட சொத்துக்கள வந்து பேங்க்லயே அடகு வச்சு பணம் வாங்குவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அவங்களே வந்து அவங்க கிட்ட பணம் வாங்கி, அவங்க கம்பெனிகள்ல சில பொறுப்புகள குடுத்து சில ஷேர்ஸ் குடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க. அந்த மாரி பட்சத்துல டைரக்ட்டா வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்ண முடியுமான்னு கேட்டா, பண்ண முடியாது. இப்ப இந்த நிறுவனங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பங்குச் சந்தையில அவங்க வந்து அவங்க நிறுவனத்தோட தகவல்கள்லாம் கொடுத்து செபிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஏஜென்சியோட ஒப்புதல் வாங்கிட்டு பங்குச் சந்தையில அவங்க ஸ்டாக்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, பங்குச் சந்தையில நெறைய ஷேர்ஸ் வந்து அந்த நிறுவனம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, சில பெர்சன்டேஜ் வந்து அந்த நிறுவனமே வச்சிருப்பாங்க. இப்ப இந்த நிறுவனத்தோட பங்குகள் வந்து உயரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேர் பாதி ஷேர் கம்பெனி தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட விலையும், பங்கோட விலையும் உயரும். இப்ப இந்த பங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பி பேங்க்ல வந்து பிளெட்ஜ் பண்ணுவாங்க. பிளெட்ஜ் பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தையும் அவங்க நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு வந்து முதலீட்டு பண்ணுவாங்க. இதற்காக தான் மெயினா அந்த பங்குச் சந்தைங்கிறது இருக்குது. பிளஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட பணத்தையும் வாங்குறதுக்காகவும் தான் இந்த பங்குச் சந்தைங்கிறது இருக்குது. அவ்வளவுதான் பேசிக். சரிங்களா? சோ ஒரு நிறுவனங்கிறது அவங்களோட நிறுவனத்த புதுப்பிக்கிறதுக்கு, இல்ல அவங்க நிறுவனத்தோட இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு, இல்ல அவங்களோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி காரணங்களுக்காக அவங்களுக்கு பணத் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த பங்குச் சந்தைங்கிறத அவங்க நாடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய வகையான முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பங்குச் சந்தைங்கிறது முறையா வடிவமைக்கப்பட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் செபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனால மானிட்டர் பண்ணக்கூடியது. தொடர்ந்து அதோட பார்வையில இருக்கக்கூடிய விஷயம். சோ இந்த பங்குச் சந்தைங்கிறது வந்து ஒரு இல்லீகலான விஷயமோ, ஒரு சீட்டிங்கான விஷயமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க லீகலான ஒரு விஷயம். இத வந்து நம்ம பேசிக்கா ஒரு பங்குச் சந்தைக்கு முதலீட்டாளரா வரும்போது நம்ம மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இதோட இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து இன்னும் டெப்த்தா, டீட்டெயிலா சில விஷயங்கள வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது பங்குச் சந்தையோட நிலவரங்களையும் நம்ம பார்க்கலாம். போக போக ஒரு சில விஷயங்கள்ல வந்து பங்குச் சந்தையில எந்த விஷயங்கள் பார்க்கணும். நம்ம ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஒரு ஷேர்னா என்ன? இடிஎஃப்னா என்ன? என்எஃப்ஓனா என்ன? ஐபிஓனா என்ன? இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம்.